வாழ்க வளமுடன். நண்பர்கள் எல்லாரும் இப்போ தியான நிலையில அமர்ந்து கொள்ளுங்க. ஓகே, செகண்ட் டைம் தீட்சை வாங்கலாமாங்கிற கேள்வி எல்லாருக்கும் அடிக்கடி வந்துட்டே இருக்கு. செகண்ட் டைம் தீட்சை தேவையில்லை, சரிங்களா? மகரிஷி வர மாதிரி உங்க ஆற்றலை பெருக்கிற மாதிரி எல்லாம் நினைச்சுக்கோங்க. அது நீங்க எப்ப வேணா பண்ணிக்கலாம். பட் தீட்சைங்கிறது 2வது தடவை தேவையில்லை. உங்களுக்குள்ள ஆற்றல் வந்துருச்சு, சரியா? ஓகே, ரைட். இப்ப நேரா உட்காந்துக்கோங்க. இப்ப தியானத்துக்குள்ள போலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இட தூய்மை. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பி தூய்மையே செய்விக்கின்றது. நாம் அமர்ந்துள்ள நமது இல்ல வளாகம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பி தூய்மையே செய்விக்கின்றது. அருளாற்றல் பாய்ச்சுவது, அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அல எல 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 எலையா பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். நம்மை சூழ்ந்துள்ள அந்த தெய்வீக பிரபஞ்ச இறை சக்தி எல்லா திசைகளிலிருந்தும் நமக்குள்ளா அல எல 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 எலையா பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அருட்காப்பு, அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களும் உரு துணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. இந்த இறை சக்தி நமக்கு காப்பாக அமைந்திருக்கிறதை உணர்ந்து கொள்ளும். அன்னைக்கு வணக்கம். அன்னையினுடைய முழு உருவத்தையும் நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கி கொள்ளுங்க. இன்னைக்கு ஒரு மிக உயர்ந்த ஒரு தீட்சையை நம்ம பெற இருக்கிறோம். இறைவனை உணர்வதற்கான ஒரு வாசலை திறக்க இருக்கிறோம். அன்னையினுடைய பரிபூரண ஆசிகளை பெற்றுக்கொள்ளணும். தலையில கை வைத்து அவர்கள் வாழ்த்துகிறார்கள். தந்தைக்கு வணக்கம். தந்தையினுடைய முழு உருவத்தையும் நினைந்து நன்றியுணர்வோடு வணங்குகிறோம். அவருடைய ஆசிகளை பெற்றுக்கொள்ளும். பரிபூரண ஆசிகள். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குருமகானை நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கி குருமகான் அவர்களே சூக்குமமாக நம்முன் எழுந்தருளி இந்த தெய்வீக தவத்தினை சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக வேண்டிக் கொள்கிறோம். குருனுடைய ஆசிகளை பெற்றுக்கொள்ளும். இன்னும் பிரபஞ்சத்திலே தோன்றிய சித்தர்கள், மகான்கள், யோகியர்கள், ஞானியர்கள், ரிஷிகள், மகரிஷிகள், அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டுவோம். அனைத்து ஞான பெருமக்களையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கி கொள்கிறோம். அனைத்து குரு மகான்களிடமிருந்து வரக்கூடிய தெய்வீக ஆசிகளை
பரிபூரணமாக பெற்றுக்கொள்ளும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தவம் துரிய தீட்சை பெற இருக்கிறோம். தொடக்கம் ஆக்கினை. குண்டலினி மகாசக்தி அனைவருக்கும் ஆக்ஞா சக்கரத்தில் மையம் கொண்டு இயங்கட்டும். ஆக்கினை. இப்போ மெதுவாக கண்களை திறங்க. மென்மையாக கண்களை மூடி ஆக்கினையிலேயே கூர்ந்து கவனிப்போம். இப்போ அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்முன் சுக்குமமாக எழுந்தருளி அவருடைய வலது கையினுடைய ஆள்காட்டி விரலை உங்களுடைய புருவ மையத்திலே தொட்டு அப்படியே ஆற்றலை அதிகப்படுத்தி கொடுக்குறாங்க பாருங்க. இந்த சக்தி அப்படியே உள்வாங்குங்க. நல்ல ஆற்றல் திணிவு பெற்று கொண்டிருக்கிறது ஆக்னியிலே. இப்ப மெதுவாக அப்படியே கண்களை திறந்து உங்க போன் ஸ்கிரீன் பாருங்க. அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நம் முன் சுக்குமமாக எழுந்தருளி அவர்களுடைய தெய்வீக சக்தி அந்த தெய்வீக கண்களிலிருந்து உங்களுக்கு வர்றதாக பாவித்து உணர்ந்து கொள்ளும்.
இறை சக்தியினுடைய கருணை அலைகள் குரு மகானினுடைய கண்களிலிருந்து நமது கண்களுக்கு அலை 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 அலையாம் பாய்ந்து நிரம்பிக் கொண்டிருக்கிறது. அன்பும் கருணையுமான கருணை அலைகள் அருட்பேராற்றல் குருவினுடைய கண்களிலிருந்து உங்களுடைய கண்களுக்கு அலை 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 அலையாம் பாய்ந்து நிரம்பிக் கொண்டிருக்கிறது. நல்லா ரிசீவ் பண்ணிக்கோங்க. இந்த ஆற்றல் உங்களுக்குள்ள நல்லா வர்றதை உணருங்க. அருட்பேராற்றல் குருவினுடைய கண்களிலிருந்து நமது கண்களுக்கு அலை 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 அலையாக பாய்ந்து நிரம்பிக் கொண்டிருக்கிறது. இந்த தெய்வீக சக்தி உங்களுக்குள் பன்மடங்கு பெருகி நீங்கள் பார்க்கும் பொருட்கள் அனைத்தும் தூய்மையடையட்டும். நீங்கள் பார்ப்போர் அனைவரும் நல்லோராகட்டும். மெதுவா அப்படியே கண்களை மூடிக்கோங்க. இப்போ அந்த சக்தி நம்முடைய ஆக்னா சக்கரத்திலே குவிந்து இருக்குது. இப்ப அருட்தந்தை அவர்கள் உங்களுடைய நெற்றி பகுதியில கைகளை வைக்கிறாங்க. அவருடைய ஆள்காட்டி விரலை மன்னிக்கணும், கட்டை விரலை, மகரிஷி அவங்களுடைய கட்டை விரல் உங்களுடைய ஆக்னியில வைக்கிறாங்க. அப்படியே அங்கிருந்து அந்த சக்திய அப்படியே மேல் நோக்கி எடுத்து சென்று உங்க தலை உச்சியில வைக்கிறாங்க. தலை உச்சியில கவனம் இருக்கட்டும். உச்சியில் ஆள்காட்டி விரலை வைத்து அந்த சக்தி அப்படியே உங்க தலை முழுக்க அப்படியே சுழற்சி பண்றாங்க பாருங்க. அப்படியே உச்சியிலேயே கவனிங்க. அப்படியே ஜிவ்வுன்னு ஒரு ஆற்றல் உங்க தலை உச்சியில இயங்குறத உணர முடியும். இந்த ஆற்றல் அப்படியே வளச்சுழலாக உங்க மூளை செல்கள் முழுவதும் சுழன்று இயங்கிக் கொண்டிருப்பதை உணரும். துரியம்
இன்னும் கூர்ந்து கவனிங்க. அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அவருடைய வலது கையினுடைய உள்ளங்கையை உங்களோட தலை உச்சியில வைக்கிறாங்க. இறை சக்தி, குருவினுடைய தெய்வீக தவசக்தி உங்கள் தலை உச்சியிலே பாய்ந்து நிரம்புகிறது. எங்க ஆற்றல் திணிவு பெறுவதை உணருங்க. நல்லா கூர்ந்து கவனிங்க. இன்னும் ஒடுங்கி 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 நின்று கூர்ந்து கவனிக்கிறோம். மீண்டும் ஒரு முறை குருமகான் அவரது ஆற்றலை நம்ம துரியத்திலே பாய்ச்சி இந்த சக்தியை அதிகப்படுத்தி கொடுக்குறாங்க. அந்த ஆற்றலை நல்லா உள்வாங்கிக்கோங்க. அனைவருக்கும் துரிய சக்கரம் நன்கு இயக்கம் பெறட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இப்போ சித்தர்கள், மகான்கள், ஞானிகள் எல்லாரும் நம்மளை வாழ்த்து இருக்கிறாங்க. அப்படியே அந்த பிரபஞ்ச காந்த களத்திலிருந்து அனைத்து சித்தர்களும், மகான்களும், யோகிகளும், ஞானிகளும், ரிஷிகளும், மகரிஷிகளும், அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்த அனைத்து ஞான, நம்மை வாழ்த்துறாங்க.
இந்த புனிதமான நல்ல தினத்திலே மகாசக்தி குண்டலினி யோகத்தினுடைய துரிய தீட்சை மனமுவந்து சொல்லி வைக்கப்பட்டுள்ளது. இதை உங்கள் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து பயின்று உங்கள் வாழ்வில் வெற்றியும் அமைதியும் மன நிறைவும் மகிழ்வும் அடைவீர்களாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானமோங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேர், அறிவிலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறுமை என்னும் பேரு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வாழ்க. இப்போ தவத்தை நிறைவு செய்ய இருக்கிறோம். இப்ப அந்த ஆற்றல் துரியத்துல நல்லா குவிந்து இருக்கும், நல்லா அந்த சக்தி திணிவு பெற்று இருக்கும். துரியத்தில் குவிந்துள்ள தவ ஆற்றலை அப்படியே உடல் முழுவதும் பரவ விட்டுக்கும். அப்படியே உச்சி முதல் பாதம் வரைக்கும் அப்படியே நினைச்சு பாருங்க. இந்த ஆற்றல் அப்படியே ஒரு காந்த சக்தி போல பரவும். தவ ஆற்றலினால் உடலும் உள்ளமும் தூய்மை அடையட்டும், மேன்மை பெறட்டும். சங்கல்பம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். பேராற்றல் கருணையினால் நலம், நீலாயுள், செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம். வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளம், வாழ்க வளம். இரண்டொழுக்க பண்பாடு ஒரு முறை மனதிற்குள்ளாகவே உணர்ந்து சொல்லும். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலிற்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நம் நிலவட்டும், நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும், அமைதி நிலவட்டும். ஒரு ஆழ்ந்த சுவாசம் எடுத்து ஓம் சாந்தி. ஓ சாந்தி சாந்தி சாந்தி. வாழ்க வளம், வாழ்க. மெதுவாக கைகளை பிரித்து மென்மையாக தேய்த்து 2 உள்ளங்கைகளையும் கண்களில் ஒற்றிக்கொண்டு முகம் முழுவதும் வருடி கொடுத்து கைகளை நன்கு மேலே உயர்த்தி சேர்த்து ஒரு ஆழ்ந்த சுவாசம். வாழ்க வளம், வாழ்க வளம், வாழ்க வளமுடன், வாழ்க வளம்.